இருக்கணும். ஏன்னா நம்ம மனிதர் அப்படிப்பட்ட மனுஷாலுக்கே நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்போது நம்ம ஆஞ்சநேயர் நம்ம குழந்தை, நம்ம ஆத்து குழந்தைக்கு பிறந்த நாள்னா கேக்கு வெட்டுவாங்களா, ஜெண்டை மேல இப்பெல்லாம் பேசணும் ஆயிடுச்சு. ஜெண்டை மேல எல்லாருக்கும் பேசணும். ஜெண்டை மேல வைக்கிறது, கேக்கு வெட்டுறது, அதை இந்த குழந்தைய தூக்கிட்டு ஆடுறது, எங்க ஆத்து கல்யாணத்திலே வந்துருக்க அப்படிலாம். நான் அதை வந்து குறையா சொல்றேன். நம்ம குழந்தைக்கு, நம்ம பிறந்த குழந்தை அந்த குழந்தைக்கு இப்படி சொல்றோம்னா லோகத்தையே இந்த சுவாமிக்கு பெருமாளுக்கும் இந்த ஆஞ்சநேயருக்கும் நம்ம எவ்வளவு பண்ணணும். அதுல இன்னைக்கு ஃபுல்லா நம்ம மனிதர்கள்லாம் இந்த கடல்ல இன்னும் நிறைய பண்ணணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிருக்கோம். இந்த காரியத்தை ரொம்ப அழகா வருஷம் தாத்தா போனதுக்கு அப்புறம் சித்தப்பா இருந்து கொஞ்சம் ஒரு 2 வருஷம் நடந்தது. அப்பையில இருந்தே சரி, தாத்தா இருக்கும்போதுல இருந்தே சரி, இவங்க 4 பேருமே ஒவ்வொரு விஷயத்துலயும் அண்ணன் தாத்தா அவ்வளவு உண்டாசை. இந்த 4 பேரோட இந்த ரோடு 4 பேரோட நிற்காது. தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா பழைய நிற்கும். அப்படி இந்த எங்க தாத்தா வந்து அந்த அளவுக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு எங்க தாத்தா. இந்த இடத்துல இருந்துதான் நான் பாடம் படிச்சதெல்லாம். பரீட்சைக்கு முதல் நாள் படிக்கிறேன்னே சொன்னாலாம். படிச்சு முடிச்சு முதல் மார்க்லாம் கிடையாது. பரீட்சைக்கு முதல் நாள் இங்க உட்காந்து படிக்கிறது ஏதோ மண்டையில யாரும் போய் எழுதிட்டு வந்து பாஸ் ஆகி இன்னைக்கு நல்லா இருக்கும். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, வாழ்க்கையில என்னுடைய பர்சனல்ல நான் படாத கஷ்டம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து தூக்கி விட்டதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிற, பூஜை பண்ணிட்டு இருக்கிற இந்த சுவாமி பரம்பரை சன்னதி, எங்க தாத்தா எங்க அப்பா அம்மா அவெல்லாம் பண்ணின புண்ணிய காரியங்கள், அவெல்லாம் சேமிச்ச அந்த சுவாமி தான் எங்களுக்கு ஆவது. பிரத்யட்சமா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு என்ன சொல்லிட்டேன். இன்னைக்கு சௌக்கியமா இருக்கும். 3 குழந்தைகள், முதல்ல ஒரு பையன், அடுத்த 2 குழந்தை ஆடணும் பொண்ணு 10 மாசம் ஆகும். சொந்த வீடு இருக்கு, அப்பா அம்மாவோட சௌக்கியமா இருக்கும், தனியா இல்லை. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இத்தனைக்கும் காரணம் எல்லாரும் நான் கிடையாது. எங்க தாத்தா அப்பா அம்மா பண்ணின புண்ணியம் நான் நல்லா இருக்கேன், நான் பண்றது என் குழந்தை நல்லா இருக்கும். அவ பண்ணின பக்தி நாங்க எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த ஆஞ்சநேயரே எங்களை சௌக்கியமா வச்சிருக்காரு. அது மாதிரி அவ்வளவு வரப்பிரசாதி இந்த ஆஞ்சநேயர். அதனாலதான் இந்த உதாரணத்தை சொன்னேன். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வாழ்க்கையில சௌக்கியமா அவ நினைச்ச இடத்த கூடிய சீக்கிரத்துல அவர் எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுப்பார். அதை அனுபவிக்கணும். குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகாதவாளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், உத்தியோகத்துக்காக நினைச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு சீக்கிரம் உத்தியோகம் கிடைக்கணும், வியாபாரத்துல கடன்களோ திருஷ்டிகளோ இருந்தா அது நமக்கு துரோகம் நினைச்சிட்டு இருக்கிறவா கூட நமக்கு நல்லது பண்ணணும், அந்த அளவுக்கு அவளை மாற்றணும் அப்படின்னு அவளால பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இது அத்தனையும் நடக்கும். எப்ப நடக்கும்னா, சேவிச்சா மட்டும் நடக்காது, பக்தி பண்ணினா மட்டும் நடக்காது. வெறும் ஸ்ரத்தையோட சேர்ந்த பக்தி அந்த சுவாமி கிட்ட ஆஞ்சநேயரும் கிடையாது. அம்பாவை செவிச்சாலும் சரி, சிவனை செவிச்சாலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம ஸ்ரத்தையோட அந்த பக்தி செய்யறோமோ அதுல பலன். கோடி ரூபாய் கொடுத்துட்டு நான் கொடுத்தேன், நான் பண்ணினேன்னு வந்து சங்கல்பத்தில் உட்கார்ந்துக்கிறதுனால அது கிடைச்சிடாது. ஓரத்துல நின்று இந்த வெற்றி இந்த இடத்துல இருந்தா சேவார்த்திக்கு இருக்குமே, ஆஞ்சநேயரை ஒழுங்கா யாரும் பார்க்க முடியாதுன்னு நமுத்தி போறா பாருங்க. அவ கோடி ரூபாய் கொடுத்த சமானம் அந்த பலன் அவளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையோட இந்த பக்தி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த காரியத்தை எடுத்து பண்ணினா அவளுக்கு ஒரு மரியாதையான
வீடியோ எடுத்துக்கலாம்.